அஸ்ஸலாமு அலைக்கும் மை ஃப்ரெண்ட்ஸ். நேற்றே வந்து க்ளீனிங் ஒர்க்லாம் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ துணி மட்டும் அரேஞ்ச் பண்ணுற வேலை இருக்குது, அவ்வளோதான். காலையில் காய்கறி வாங்கிட்டு வர சொன்னேன், கொஞ்சமாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக காய்கறி இருக்குது. காய்கறி வந்து அதிகமாக வாங்க மாட்டேன், ஏன்னா வேஸ்ட் ஆகிடும் சொல்லிட்டு வாரம் வந்து வாங்கிப்போம். இல்லை வந்து இதுவே 2 வாரம் அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணுவேன். நான் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுவேன். மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது க்ளீன் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா க்ளீன் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும், பாப்பா இருக்கிறதுனால க்ளீன் பண்ணியே வாங்கிட்டு வந்துடுவாங்க. பெங்களூர்லாம் பழைய மீன்லாம் வாங்கி சமைச்சு அப்படியே எடுத்து கீழெல்லாம் கொட்டியிருக்கேன். நான் அந்த ஞாபகம் அடிக்கடி எனக்கு மீன் செய்ய பார்த்து ஞாபகம் வரும். ஏன்னா பாண்டிச்சேரியில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லைங்களா, நம்ம ஊரில் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷான மீன் தான் வந்து கிடைக்கும். மீன் நல்லா அலசிட்டு நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியை வந்து ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் வந்து இப்படி தான் வந்து மீன் பொரிப்பாங்க, அடிக்கடி வந்து எனக்கு சொல்லுவாங்க. அதேமாதிரி எங்கள் வீட்டுக்காருக்கு இப்படி பொரிச்சாதான் வந்து பிடிக்கும். பூண்டு மட்டும் நல்லா தட்டிட்டு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து நல்லா வந்து ஊற வச்சுட்டு மீனை வந்து பொரிப்பாங்க. சூப்பராக இருக்கும். சாப்பாடு, சாம்பார், மீன் ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு.